வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் see about the Green's theorem. ஸோ Green's theorem பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இன்டெக்ரல், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் த ரீஜன். ஓகேவா? ஸோ இதில் இந்த region வந்து என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்போ தான் உங்களால் ரைட் ஹேண்ட் சைடை வந்து பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. லைக் வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்ஹெச்எஸும் கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி ரெண்டுமே ஈக்குவலுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் எவாலுவேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இன் தட் கேஸ் எது வந்து ஈஸின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப பெருசாக போகும், ஆனால் சிம்பிளாக இருக்கும் இன்டெகிரேஷன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் இன்டெகிரேஷன், ஆனால் ரொம்ப சின்னதாக முடிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ அப்போ எவாலுவேட்டில் டைம் சேவ் பண்ணணும், உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரெண்டுமே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் இந்த பிளேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேற இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதோட வெர்டிசஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய் அண்ட் எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து ஒரு சில கிராஃபோட ஐடியா வந்து இருந்துச்சு அப்படின்னா ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கிரீன்ஸ் தியரமோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட கம்பேர் பண்ணும். ஸோ இங்கே இன்டெக்ரல் சி இருக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும் இன்டெக்ரல் சி, கர்வ் இன்டெக்ரல். ஸோ இங்கே டிஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் யூ, இதே மாதிரி இங்கேயும் டிஎக்ஸ் இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட்டாக இருக்குது பாருங்க, அதுதான் யூ. ஸோ அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப். சிமிலர்லி அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல டிஒயோட கோஎஃபிஷியன்ட் தான் வி, இங்கேயும் டிஒய் இருக்கு, அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் தான் வி. ஸோ அப்போ வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து அந்த ரீஜன் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரீஜன் தெரிஞ்சது அப்படின்னா நான் டேரெக்டாக இந்த டயக்ராம் வந்து போட்டுடலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ கிராஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அது வந்து ஒய் ஆக்சிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு லைன், இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அடுத்தது மறுபடியும் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அதுக்கப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், அது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தான், ஒய் ஈக்குவல் டு 2 இருக்கு. அப்போ ஒய்ல பாசிட்டிவ் சைடில் 2 டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு லைன், இதுதான் ஒய் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஸ்கொயர் ரீஜன். இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கோஆர்டினேட்ஸ்க்கு ஈக்குவலாக வரும். 0,0. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸில் 2 டிஸ்டன்ஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கிறதுனால ஒய் வந்து 0. ஸோ அப்போ வந்து 2,0. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயும் 2 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, ஒய்லேயும் 2 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ அப்போ இது வந்து 2,2. இந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு, ஸோ அப்போ எக்ஸ் வந்து 0, ஒய்ல 2 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும், ஈக்குவேஷன் ஃபார்மேட்டும் தெரிஞ்சிருக்கணும், அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து வெரிஃபை பண்ண போறதுனால நம்ம வந்து எல்ஹெச்எஸும் பண்ண போறோம், ஆர்ஹெச்எஸும் பண்ண போறோம். ஆர்ஹெச்எஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா டோ வி பை டோ எக்ஸ் வேணும், டோ யூ பை டோ ஒய் வேணும். ஓகேவா? உங்ககிட்ட யூ அண்ட் வி என்ன அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி யூ அண்ட் வி எடுத்து வச்சிருக்கோம், நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டோ யூ பை டோ ஒய் வேணும். ஓகேவா? ஸோ இந்த யூவை ஒரு டைம் பார்ஷியலாக ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒய்யே கிடையாது, ஸோ 0. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்குது, அது அப்படியே இருக்கணும். ஒய் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y². ஸோ அப்போது 3xy², இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது பி இருக்கு, நமக்கு வேணுங்கிறது டோ வி பை டோ எக்ஸ். ஸோ அப்போ ஒரு டைம் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இதில் எக்ஸ் டேர்மே இல்லை, ஸோ 0. இங்கே 2வும் ஒய்யும் கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்குது, அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ அப்போ -2y அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டையும் நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம். அதாவது டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் ஒன்று போட்டோம்.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த இன்டகிரேஷன் நம்ம பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் இன்டெக்ரல் இருக்கு. ஸோ உங்களோட டயக்ராமுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே மொத்தம் 4 லைன் இருக்கு. ஸோ இந்த இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது. ஸோ இதுக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி. ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் இன்டெக்ரல் தான் ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமில் நீங்கள் அதை எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணணும் அப்படின்னா ஓஏ ப்ளஸ் லைன் இன்டெக்ரல் ஏபி ப்ளஸ் லைன் இன்டெக்ரல் பிசி ப்ளஸ் லைன் இன்டெக்ரல் சிஓ. இதில் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏல முடிச்சிருக்கேன், அடுத்த இன்டெகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி பியில் முடிச்சிருக்கேன், அடுத்த இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா பியில் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போகணும். இதில் எதுவும் ஆர்டர் மாற்றிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆக்சுவல் லைன் இன்டெகிரேஷனை நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ லைன் இன்டெக்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடிஎக்ஸ் ப்ளஸ் விடிஒய்னு இருக்குது. இந்த யூவும் வியும் நம்ம வந்து கொஷினை கம்பேர் பண்ணுறது மூலமாகவே என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ என்ன க்ளூ அப்படின்னா ஒரே ஒரு இன்டெகிரேஷன் தான் இருக்கு, ஆனால் 2 வேரியபிள் இருக்கு எக்ஸ் அண்ட் ஒய்னு. அப்போ ஒன்று எக்ஸ்ல இருக்கணும், இல்லை ஒய்ல இருக்கணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி, ஒன்று எக்ஸ் எல்லாம் ஒய்யா மாற்றணும், இல்லை ஒய் எல்லாம் எக்ஸா மாற்றணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணாதான் இன்டெகிரேஷனை எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம ஓஏ பண்றோம். ஓஏ அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். அதோட ஈக்குவேஷன் என்ன? ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ டிஒய் ஈக்குவல் டு 0. அப்போ நான் இங்க பாருங்க இன்டெகிரல் ஓஏ போட்டுக்கிறேன், இந்த கர்வுக்கு பதிலாக ஓஏங்கிறத போட்டுக்கிறேன். யூ டிஎக்ஸ் பிளஸ் வி டிஒய். யூவும் வியும் எனக்கு தெரியும். பாருங்க யூ டிஎக்ஸ் பிளஸ் வி டிஒய். இப்போ எனக்கு ஒய் 0 டிஒய் 0 ஃபார் ஓஏ. ஃபார் ஓஏக்கு வந்து ஒய் ஈக்குவல் டு 0 dy equal to 0. dy equal to 0 போட்டீங்கன்னா அப்போ இது ஃபுல்லாவே காலி. அப்புறம் y equal to 0 போட்டீங்கன்னா இதுவும் காலி. வெறும் x ஸ்கொயர் dx மட்டும் தான் இருக்கும். இப்போ நீங்க இன்டகிரேஷன் எதை பொறுத்து பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் டேர்ம் பாருங்க dx. அப்போ x பொறுத்து பண்ண போறீங்க. அப்போ நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? ஓல ஆரம்பிச்சு ஏல முடிச்சிருக்கீங்க. அப்போ ஓல x வேல்யூ எவ்வளோ? 0. ஏல x வேல்யூ எவ்வளோ? 2. அதுதான் உங்களோட லிமிட்ஸ் 0 to 2. ஸோ இது இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிள். x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா x³ 3. ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அப்பர் லிமிட் கியூப், இந்த 1/3 முன்னாடி வச்சுக்கலாம், அந்த கீழே இருக்க 3. ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏன்னா எக்ஸை தான் இன்டகிரேட் பண்ணோம். ஸோ அப்பர் லிமிட் கியூப் மைனஸ் லோயர் லிமிட் கியூப். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0³ அப்படிங்கிறது அது ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ 8/3 தான். இப்போ அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு பண்ண போகிறோம். ஸோ அப்போ திருப்பியும் இதே தான் வரும் இங்கே யூடிஎக்ஸ் பிளஸ் விடிஒய்க்கு. இந்த இடத்துல ஓஏக்கு பதில் என்ன போட்டுரும் அப்படின்னா ஏபி அப்படிங்கிறத போட்டுரும். ஓகே. ஸோ இப்போ ஏபி லைன் என்ன அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் பார்க்குறேன். ஸோ ஏபி லைன் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். ஒரே ஒரு இன்டகிரேஷன் தான் இருக்குது, ஆனால் 2 வேரியபிள் இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய்னு. ஒன்று எக்ஸை ஒய்யை மாற்றணும், இல்லை ஒய்யை எக்ஸாக மாற்றணும், ஏதாவது எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு ஏபி லைனுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் க்ளூ. அப்போ இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா ஆன்சர் என்ன வந்துடும்? 0. ஏன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண டிஎக்ஸ், கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண 0. ஸோ அப்போ டிஎக்ஸ் 0 அப்படின்னா அப்போ இது ஃபுல் டேர்ம் 0. எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? அப்போ இந்த இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா 4yன்னு வந்துடும். இப்போ நான் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த டேர்மை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம், மைனஸ் இந்த டேர்மை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே லிமிட் வந்து 0 to 2 சப்ஸ்டியூட் பண்ணும். அந்த லிமிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏல ஆரம்பிச்சு பிக்கு போனோம், எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண ஒய். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஏ பாயிண்ட்டில் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 0. பி பாயிண்ட்டில் முடிச்சிருக்கேன், அதில் ஒய்யோட வேல்யூ 2. அப்போது இது 0 to 2. சரி, இப்போ அதையும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் y³/3, ஏன்னா ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். அடுத்தது இந்த 4 அப்படியே இருக்கும் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால இந்த ஒய் இன்டகிரேட் பண்ணால் y²/2. இப்போ திருப்பியும் அப்பர் லிமிட் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கிடைக்கிறது ஆன்சர். ஸோ அடுத்தது அதே மாதிரி வந்து அலாங் ஈக்குவேஷன் பிசி. ஓகே, திருப்பியும் அதே தான் போடுறேன், பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிசின்னு போட்டுக்கிறேன். இப்போ பிசியோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பிசியோட ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ போன டைம் மாதிரியே தான் y ஈக்குவல் டு 2. அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண 0, 2 டிஃபரன்ஷியேட் பண்ண 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக காலி. இங்கே y இருக்கிற இடத்துல நான் 2 போட்டுக்கலாம், 2³ 8 ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். எங்கே ஆரம்பிக்கணும்? பி. எங்கே முடிக்கணும்? சி.
எதை பொறுத்து இன்டகிரேட் பண்றேன்? எக்ஸ். ஸோ அப்போ பிசியில் பியோட எக்ஸ் வேல்யூ, சியோட எக்ஸ் வேல்யூ. அப்போ 2 to 0ன்னு போடணும். ஏன்னா இங்கே தான் ஆரம்பிக்கிறீங்க, இங்கே தான் முடிக்கிறீங்க. இதை பார்த்த உடனே 2 to 0 வராது, 0 to 2 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி போடக்கூடாது. ஓகேவா? எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ, எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிள் என்னன்னு பாருங்க. இப்போ நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம், அப்போ எக்ஸோட வேல்யூ பார்க்கணும் 2. முடிக்கிற இடத்துல திருப்பியும் எக்ஸோட வேல்யூ பார்க்குறோம் 0. ஸோ என்ன வந்ததோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 to 0 அப்படிங்கிறத போட்டுறீங்க. அடுத்தது இதை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம், இதை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண எக்ஸ் கியூப் பை 3, எக்ஸை இன்டகிரேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2. திருப்பி அப்பர் லிமிட் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் லோயர் லிமிட் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சியில் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து சிஓ. சிஓ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ஒய் ஆக்சஸ். அப்போ டிஎக்ஸ் ஆன்சரும் 0 தான். ஸோ அப்போ திருப்பியும் அதே மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலையும் 0, டிஎக்ஸ்க்கு பதிலையும் 0. அப்போ இது ஃபுல்லாக காலி. இங்கே எக்ஸுக்கு 0 போட்டிருப்போம், அப்போ இதுவும் காலி. வெறும் இது மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம சி அண்ட் ஓ வி ஆர் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். சியிலேருந்து ஆரம்பித்து ஒய் வேல்யூ பார்க்கணும். ஸோ சி பாயிண்ட்ல ஒய் வேல்யூ அப்படின்னா 2. அடுத்தது ஓ பாயிண்ட் விச் இஸ் ஆரிஜின், அதில் ஒய் வேல்யூ வந்து 0. அப்போ உங்களுக்கு என்னன்னு போட்டிருப்பீங்க? லிமிட் 2 to 0 தான் திருப்பியும் போட்டிருக்கணும். செக் பண்ணி பாருங்க. ஸோ 2 to 0 போட்டாச்சு. ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண ஒய் கியூப் பை 3, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அடுத்தது டோட்டல் இன்டகிரேஷன் ஆன்சர். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா உங்களுக்கு கிடைச்ச 4 லைனையும், லைன் இன்டகிரேஷன் ஆன்சரையும் ஆட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். இப்போ இதுதான் உங்க எல்ஹெச்எஸோட டோட்டல் ஆன்சர். இதை ஆர்ஹெச்எஸ்ல கொண்டு வரணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஸ்டேட்மெண்ட். சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நான் திருப்பியும் அந்த கிராஃப் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் விச் இஸ் ஒய் ஈக்குவல் டு 0, இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு 2, இன்னொன்று ஒய் ஈக்குவல் டு 2, அண்ட் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது ஒய் ஆக்சஸ். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸும் நமக்கு தெரியும். 0,0, இது வந்து 2,0, அண்ட் இது வந்து 2,2, அண்ட் இது வந்து 0,2. ஓகே, இப்போ நீங்க dx dy dy dx இதுல எப்படி வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ dx dy, ஆனா எது ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு பேரலா ஸ்ட்ரிப் வரையணும். ஸோ இப்போ பாருங்க, dx அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஸ்ட்ரிப் வரையணும். இதான் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கு பேரலா ஸ்ட்ரிப் வரையணும். இந்த ஸ்ட்ரிப்பை வரைஞ்சிட்டு இப்போ பாருங்க, டபுள் இன்டகிரேஷன் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆன்சர் இருக்கும். டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ வி பை டோ ஒய். நம்ம ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இன்டூ dx dy. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. dxஆ, அப்போ இதெல்லாம் எக்ஸோட லிமிட்ஸ். அடுத்து வெளிப்பக்கமா dy, ஸோ ஒய்யோட லிமிட்ஸ். எப்பவுமே அவுட்டர் லிமிட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா மட்டும்தான் இருக்கணும். இன்னர் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம், இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லையும் இருக்கலாம். ஆனா ஒய் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கவே முடியாது, கான்ஸ்டன்டா மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா அது அவுட்டர் இன்டெகிரலா இருக்கு. இப்போ இந்த லாஜிக் மட்டும் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எப்படி நீங்க லிமிட்ஸ் இது பண்ணணும்னா, இப்போ நீங்க ஸ்ட்ரிப் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கீங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்க டச் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடில் எங்க டச் ஆகுது, பாட்டம்ல எங்க டச் ஆகுது, டாப்ல எங்க டச் ஆகுது. இப்படிதான் நீங்க லிமிட்ஸ் வந்து முடிவு பண்ணணும். லிமிட்ஸ் மட்டும் கரெக்டாக அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் வந்து பார்க்க காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். எல்ஹெச்எஸ் மாதிரி இழுத்துட்டு போகாது. ஸோ இப்போ நான் மறுபடியும் டபுள் இன்டகிரேஷன் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு அந்த ஆன்சர் தெரியும், dx dy. ஸோ எக்ஸோட லிமிட்ஸ், ஒய்யோட லிமிட்ஸ். ஸோ எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே டச்சாக இருக்கு, இந்த இடத்துல டச்சாக இருக்கு. இது ஒய் ஆக்சஸ், இதில் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்பர் லிமிட்டாக போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே டச்சாக இருக்கு, இந்த இடத்துல டச்சாக இருக்கு. இது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ வெறும் கோஆர்டினேட்ஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது, நீங்கள் இந்த லைன் ஈக்குவேஷனும் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது இந்த ஸ்ட்ரிப்பை எப்படி மூவ் பண்ணி இந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி கவர் பண்ணணும், இந்த ஸ்ட்ரிப்பை பாட்டம் டு டாப் மூவ் பண்ணணும். அப்போ அந்த ஸ்ட்ரிப் பாட்டம்க்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல தொடுமா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு 0. அண்ட் அப்படியே மூவ் பண்ணி டாப்பில் போனீங்கன்னா இந்த இடத்துல தொடுமா, ஒய் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேட் பண்ணும்போது இதை இன்டகிரேட் பண்ணுறோம், இன்னர் மோஸ்ட் இதை. அப்போ இங்க பாருங்க, இங்க ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான். ஏன்னா நம்ம இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். அப்போ இது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட் தான். அப்போ வெறும் dx மட்டும் தான் இங்க வந்திருக்கும். அதை இன்டகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ் வந்துடும். அதே மாதிரி அதே dx இந்த டேர்முக்கும் வந்திருக்கும். இதுல 3யும் ஒய் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட், ஏன்னா எக்ஸை பொறுத்தவரை இன்டகிரேட் பண்ண போறோம். இங்க ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும்.
ஓகேவா? இந்த ஒய் ஸ்கொயர் 3லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே. இதுக்கு லிமிட் வந்து நம்ம 0 to 2 போடணும். எந்த இடத்துல போடணும்னா எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அப்பர் லிமிட் இந்த இடத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் மறுபடியும் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். லோயர் லிமிட். இப்போ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் இருக்கு. இப்போ இதை வந்து ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள். ஸோ இதை தனியாக ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணலாம், இதை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டுலையுமே ஒய் டேர்ம் இருக்கு. இப்போ இதை வந்து ஒய் ஸ்கொயர் பை 2ன்னு போட்டுடலாம், இதை வந்து ஒய் கியூப் பை 3ன்னு போட்டுடலாம். அகைன் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் கிரீன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூசிங் கிரீன்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு தெரியும், இது u, இது தெரியும் v. ஓகே, யூசிங் கிரீன்ஸ் தியரம் எவாலுவேட்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ யூ கேன் யூஸ் எய்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு. எது ரொம்ப சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான். பட் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தெரியல அப்படின்னா கஷ்டம். ஸோ அப்போ முதல்ல என்னதான் அப்படின்னா ஸ்கொயர் ரீஜன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x equal to plus or minus 1. அப்போ x equal to 1னா என்ன? xல 1 distance தள்ளி ஒரு லைன். அடுத்தது வந்து x equal to minus 1. அது எங்க வரும்? அதே x axisல மைனஸ் சைடுல வரும். அடுத்தது y equal to 1. அப்போ yல பாசிட்டிவ் சைடுல 1. அடுத்து y equal to minus 1 நெகட்டிவ் சைடுல. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ். ஸோ அப்போ -1, -1. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ல பாசிட்டிவ் ஒய்ல நெகட்டிவ். அப்போ 1, -1. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்லையும் பாசிட்டிவ் ஒய்லையும் பாசிட்டிவ். ஸோ அப்போ 1, 1. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ல நெகட்டிவ் ஒய்ல பாசிட்டிவ். ஸோ அப்போ -1, 1. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நீங்க ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்றதா இருந்தா நீங்க இந்த இன்டகிரேஷன் பிளஸ் இந்த இன்டகிரேஷன் பிளஸ் இந்த இன்டகிரேஷன் பிளஸ் இந்த இன்டகிரேஷன் 4 தடவை போட்டு ஆட் பண்ணணும். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே இதாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்படி பண்றேன் அப்படின்னா நான் கொஸ்டினை பார்த்து நான் யூ வியூ என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ நான் பண்ண வேண்டிய வேலை வந்து இந்த டோ வி பை டோ எக்ஸும் டோ யூ பை டோ ஒய்யும் மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் இன்டகிரேஷன்ல பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்க டைரக்டா டபுள் இன்டகிரேஷன்லேயே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் ஆன்சர் வந்து 2x² வருது. அப்போ டபுள் இன்டகிரேஷன் 2x² dx dy. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி x ஈக்குவல் 2 போட்டுக்கோங்க, y ஈக்குவல் 2 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே என்ன போடணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே டச் ஆகும்? ஸ்ட்ரிப் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் வரையணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து dx தான் இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ அப்போ இந்த இடத்துல -1 போட்டுக்கலாம். அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே டச் ஆகுது அப்படின்னு பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு +1. ஸோ அப்போ இந்த இடத்துல +1 போட்டுக்கலாம். அடுத்தது ஒய்யோட லிமிட்ஸ். இது எப்படி போடணும் அப்படின்னா பாட்டம் டு டாப். அப்போ பாட்டம்ல ஒய்யோட லிமிட் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாட்டம்ல ஒய்யோட லிமிட் வந்து -1. அண்ட் டாப்ல கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரும், இந்த ஸ்ட்ரிப்பு டச் ஆகும், அது வந்து y ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள். x² இன்டகிரேட் பண்ண x³ 3 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டு வர ஆன்சரை ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணும். அவ்வளோதான். எவாலுவேட்னு கேட்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிள் இது பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது நமக்கு கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a, ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு b. ஓகேவா? ஸோ நான் டயக்ராமும் காமிச்சிடுறேன், இதே மாதிரி போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வெரிஃபை கேட்டிருக்காங்க, ரெண்டு சைடுமே நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய சம்மாக போகலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரிஃபை கிரீன்ஸ் தியரம். அகைன் இது வந்து u, இது வந்து v. உங்ககிட்ட பேரபோலா கொடுத்துருக்காங்க. எதை வச்சு பேரபோலான்னு சொல்றேன்னா ஒரு வேரியபிளுக்கு ஸ்கொயர், ஒரு வேரியபிளுக்கு பவர் 1. ஸோ y² ஈக்குவல் டு எக்ஸ் பேரபோலா. அதே மாதிரி தான் x² ஈக்குவல் டு ஒய் பேரபோலா. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரபோலா வச்சு நம்ம வந்து சம் பண்ற மாதிரி இருக்கும். வெரிஃபை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம u அண்ட் v வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ நமக்கு தேவைப்படுற டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சிடறோம். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்கே ஒய் வேரியபிளே இல்லை, ஸோ 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2y வரும். ஆல்ரெடி வந்து 8 இருக்கு, ஸோ 16y வந்துடும்.
அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, ஸோ 0. இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இது ரெண்டு ப்ராடக்ட்டில் இருக்க அப்படியே இருக்கும். ஸோ அப்போ -6y. அடுத்தது டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய். அப்போ இந்த -16ங்கிறது ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ டோட்டலாக 10y வருது. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேரபோலா போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு இப்படி வர்ற பேரபோலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா y² = x. அதே மாதிரி ஓப்பன் டாப்ல வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா x² = y. இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஆரிஜின் வச்சுக்கிறேன். இது 0,0 தான். அடுத்தது இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டுபிடிக்கணும், இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது இந்த ரெண்டு பேரபோலாவும் மீட் ஆகிற பாயிண்ட். சரி, ஒரு பேரபோலோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y² = x. இன்னொரு பேரபோலோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x² = y. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றை தூக்கி இன்னொரு இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்க்கு பதிலாக x² சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை நான் இந்த இடத்துக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ x² = x. அப்போ x⁴ = x. அப்போ x³ = 1. அப்போ x = 1. ஓகேவா? ஸோ அப்போ x 1ன்னு வந்துருச்சு. அதை நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் y ஆன்சரும் 1 தான் வரப்போகுது. ஸோ அதான் 1,1. ஓகே, அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைட். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுறதா இருந்தால் லைன் இன்டெகிரல் வரும். இங்கே என்ன லைன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கர்வ் ப்ளஸ் இது ஒரு கர்வ். அப்போ ரெண்டு டைம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்போ OA 1 ப்ளஸ் AO 1. சரி, ஃபர்ஸ்ட் OA அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அந்த UDX ப்ளஸ் VDY போட்டுடுறோம், OA போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ அகைன் உங்களுக்கு எக்ஸை ஒய்யா மாற்றணும், இல்லை ஒய்யை எக்ஸா மாற்றணும். ஓகேவா? ஸோ அதை எதை வச்சு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா இந்த OA அப்படிங்கிறது வந்து எந்த பேரபோலா அண்ட் அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x² = y. ஓகே, இப்போ y இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஈஸியாக x² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ y இருக்கிற இந்த இடத்துலலாம் நம்ம x² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் இந்த dx மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது பவர் 1ல இருக்கோ அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy பை dx பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 2xன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ 2x dx = dy. ஓகேவா? ஸோ அப்போ y இருக்கிற இடத்துல நான் x² போட்டுடலாம், dy இருக்கிற இடத்துல 2x dx போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, y இருக்கிற இடத்துல நான் வந்து x² போடுறேன், அதுக்கு ஒரு ஸ்கொயர், அப்போ x⁴ ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒய்க்கு பதிலாக நான் x² போட்டுடுறேன், இங்கேயும் ஒய்க்கு பதிலாக x² போட்டுறேன். ஆல்ரெடி ஒரு x இருக்குது, ஸோ அப்போ x³ வந்துடும். இந்த dyக்கு பதிலாக என்ன போடணும், 2x dx போடணும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2xை வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிமிட் டிசைட் பண்ணணும். ஓலேருந்து ஏ எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறேன், வெறும் எக்ஸ், எல்லாமே எக்ஸுக்கு மாறிடுச்சு. ஸோ ஓல எக்ஸோட வேல்யூ என்ன, 0. ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ என்ன, 1. அப்போ 0 to 1 தான் லிமிட். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே டிஎக்ஸ் காமனாக தான் இருக்குது, அப்படியே எடுத்துட்டு இதை தனியாக எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ x³ / 3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை தனியாக ஐ திங்க் இது ரெண்டையும் சிம்பிளிஃபையே பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x³ / 3 வரும், இங்கே x⁴/4 வரும், இங்கே x⁴5/5 வரும். ஸோ அப்பர் லிமிட் எல்லா இடத்துலையும் போடுங்க, மைனஸ் மறுபடியும் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் லோயர் லிமிட் போடுங்க, போட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஏஓக்கு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏஓக்கு பண்ணும்போதும் அதே தான், யூடிஎக்ஸ் ப்ளஸ் விடிஒய். ஓகே, இப்போ ஏஓ அப்படிங்கிறத அந்த இது எங்கே வருது அப்படின்னு பாருங்க, இதுதான் ஏஓ. இது என்ன பேரபோலா அப்படின்னா y² = x. ஸோ y² = x. ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் y² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மாற்றிடலாம். இங்கே பவர் 1 இருக்கு, அப்போ இதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், dx பை dy பண்ணுறேன், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பிகம் 2y. அப்போ dx இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணலாம்னா 2y dy போட்டுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல y² போட்டுக்கலாம், அதே மாதிரி dx இருக்கிற இடத்துலலாம் 2y dy போட்டுக்கலாம். அதே மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் இப்போ y இன்டெகிரேஷன்ல வருது. அப்போ லிமிட் வந்து நம்ம டிசைட் பண்ணணும், ஏல ஆரம்பிச்சு ஓல முடிக்கணும், ஒய்யோட வேல்யூஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஏல வந்து ஒய்யோட லிமிட் 1, ஓல வந்து ஒய்யோட லிமிட் 0. அப்போ 1 to 0ன்னு வந்திருக்கணும் லிமிட். ஓகேவா? ஸோ இது y⁴6
நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணுங்க. y பவர் 6/6 வரும். இது y பவர் 4/4 வரும். இது y²/2 வரும். திருப்பியும் எல்லா இடத்துலயும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வரும். அவ்வளோதான். இப்போ ரெண்டு ஆன்சருமே லைன் இன்டகிரேஷன் ஆன்சரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா LHS வந்து எவாலுவேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ RHSக்கு போகணும். ஓகேவா? ஸோ RHS போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் நான் அந்த டயக்ராம் ஒரு தடவை போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா x² = y அண்ட் இது வந்து y² = x. இந்த பாயிண்ட் வந்து 1,1 அண்ட் இது வந்து O, இது வந்து A. ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க dx dy போட்டும் பண்ணலாம், இல்ல dy dxன்னு போட்டும் பண்ணலாம். உங்க இஷ்டம், எது வேணா பண்ணலாம். ஆனா எந்த லெட்டர் முதல்ல வருதோ அதுக்கு பேரலா ஸ்ட்ரிப் வரையணும். இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா dy dx போட்டிருக்காங்க. நத்திங் ராங், நீங்க dx dy கூட போடலாம், அப்போ அதே ஆன்சர் தான் வரும். சரி, dy dxன்னு போட்டா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் dy வந்திருக்கு, அப்போ y ஆக்சிஸ்க்கு பேரலா ஸ்ட்ரிப் வரையணும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஸ்ட்ரிப் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட், பாட்டம், டாப். நீங்க தாராளமா அதுவே இங்கேயும் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ dy dx போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரது y ஓட லிமிட்ஸா இருக்கணும், நெக்ஸ்ட் வரது x ஓட லிமிட்ஸா இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம், டாப், லெஃப்ட், ரைட். ஸோ இப்போ இதை அப்படியே இது பண்ணி பார்க்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ y = இது வந்து x = ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? பாட்டம் போடணும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு இங்கே டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது. ஸோ இது வந்து என்ன ஈக்குவேஷன்? y = x². உங்களுக்கும் என்ன வேணும்? y = வேணும், அப்போ x². அடுத்தது டாப். டாப்ல எங்க டச் ஆகுதுன்னா இங்கே டச் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா y² = x. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? y வேணும், அப்போ y = √x. அடுத்தது உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிப்பை அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. இந்த இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் அந்த ஸ்ட்ரிப்பு சின்னதாயிட்டே வந்து எங்கே வந்துடும்? இந்த இடத்துக்கு வந்துடும். இது ஆரிஜின் 0,0. இந்த இடத்துல உங்களோட எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 0. அப்படியே அந்த ஸ்ட்ரிப்பை மூவ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடுக்கு போனீங்கன்னா மறுபடியும் பெருசாயிட்டே வந்து இந்த இடத்துல சின்னதாகி இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன? 1. அவ்வளோதான். ஸோ இப்போ நாம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். 10 வந்து ப்ராடக்ட்ல தான் இருக்கு, கான்ஸ்டன்ட். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஒய் டேர்மே இருக்கு, அப்போ y²/2 வந்துடும். இந்த 2வையும் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்க 10ஓட கேன்சல் பண்ணீங்கன்னா 5 வந்துடும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இங்கே √x நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது √x², அப்போ எக்ஸ்ன்னு வந்துடும். அப்புறம் x²க்கு ஸ்கொயர், அப்போ x⁴. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணோம். அப்போ இது வந்து x²/2, இது x⁴5/5. இதுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ரெண்டு ஆன்சரும் சேமாக வரும், வெரிஃபைட்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ சேம் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை கிரீன்ஸ் தியரம். அகைன் இது வந்து u, இது வந்து v. ஸோ இது வந்து பேரபோலா, நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட் y = x, ரெண்டுமே பவர் 1, which means it is a straight line passing through origin. இதுதான் ஆரிஜின். ஆரிஜின் வழியில் 45 டிகிரியில் ஒரு லைன் போகிறதான் வந்து பார்த்தீங்கன்னா y = x. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வருது. திருப்பியும் இது வந்து பார்த்தீங்கன்னா 0,0. இந்த பாயிண்ட் எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்று பேரபோலா ஈக்குவேஷன், இன்னொன்று லைன் ஈக்குவேஷன். லைன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? ஒய்க்கு பதிலையும் எக்ஸே போடலாம். அப்போ அதை தூக்கிட்டு வந்து இங்கே போடுறேன். x² = x, ஒரு பவர் கேன்சல் பண்ணுறேன், அப்போ x = 1. x = 1ங்கிறது நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எங்கே போட்டனாலும் ஒய்க்கு 1 தான் வரப்போகுது. ஸோ 1,1. ஓகேவா? ஸோ அகைன் நீங்கள் வந்து OA + AO அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எவாலுவேட் பண்ணும். இப்போ நீங்கள் OA போடுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும், அதாவது x² = y. அப்போ y இருக்கிற இடத்துலலாம் x² போட்டுக்கலாம். dy/dx பண்ணீங்கன்னா 2x வந்துடும். அப்போ dy இருக்கிற இடத்துலலாம் 2x dx பண்ணிடலாம். அவ்வளோதான், சேம் ப்ரொசீஜர். அடுத்து AO பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைன் வரும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க dy/dxும் பண்ணலாம், dx/dyயும் பண்ணலாம். உங்க இஷ்டம். y வேணாலும் x மாத்தலாம், x வேணாலும் y மாத்தலாம். அதாவது y இருக்கிற இடத்துல x போட்டாலும் சரி, x இருக்கிற இடத்துல y போட்டாலும் சரி. சரி, இப்போ நான் y இருக்கிற இடத்துல xே போடுறேன்.
dy by dx பண்ணா 1 வருது. அப்ப dy equal to dx. அவ்வளவுதான். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். y இருக்கிற இடத்துல xும் போட்டுருவேன், dy இருக்கிற இடத்துல dxும் போட்டுருவேன். ஓகேவா? ஸோ போட்டுட்டு a-ஓக்கு இன்டெகிரேட் பண்ண அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் இன்டெக்ரல். ஸோ டபுள் இன்டெக்ரல். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்க dx dy போடலாம், இல்ல வேணும்னா dy dx கூட நீங்க மாத்திக்கலாம். அது உங்க இஷ்டம். ஆனா எப்படி எதை ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு பேரலா ஸ்ட்ரிப் வரையணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸ்ட்ரிப்பு பேரலாக வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ பேரல் டு ஒய் ஆக்சிஸ், அப்போ ஃபஸ்ட்டு ஒய் லிமிட், அதுக்கப்புறம் எக்ஸோட லிமிட்ஸ். ஸோ இங்கே என்ன போடணும் அப்படின்னா பாட்டம். ஸோ பாட்டமில் எங்கே டச் ஆயிருக்குன்னா இங்கே டச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் டாப்பில் எங்கே டச் ஆயிருக்குன்னா இங்கே டச் ஆயிருக்கு. இங்கே ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது எக்ஸ். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது இங்கே வந்துடும் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு 0,0. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0. அண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டச் ஆகும் விச் இஸ் 1,1. அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 1. ஸோ அவ்வளோதான், இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் ஃபார் அகைன் u dx plus v dy. ஸோ u அண்ட் v நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு ரீஜன் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜன் என்ன அப்படிங்கிறது பாருங்க. x ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு 0 விச் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வித்தியாசமா இருக்கு. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். பட் இது எப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் அப்படின்னா 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த லைனை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 வந்துடும் இந்த ஈக்குவேஷன் படி. அடுத்து ஒய் ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் மார்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 0,1 ஒரு பாயிண்ட்டு, 1,0 ஒரு பாயிண்ட்டு. ஓகே, 0,1 அப்படின்னா என்ன மீனிங்? அது வந்து இங்கே எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸ்ல 0, ஒய்ல மட்டும் 1. அடுத்தது 1,0 அப்படின்னா எக்ஸ்ல 1 டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒய்ல 0 தான் அது. அப்போ இதுதான் அந்த லைன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, இது பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0, இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. இந்த லைனை எப்படி ட்ரேஸ் பண்ணனா இந்த லைனோட 2 எண்ட் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிள் 0 போட்டு ஒன்று கண்டுபிடிச்சேன், இன்னொரு வேரியபிள் 0 போட்டு இன்னொரு கண்டுபிடிச்சேன். அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதில் லைன் இன்டெகிரல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி, நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓஏ பிளஸ் ஏபி பிளஸ் பிஓ இந்த மாதிரி வரும். திருப்பி நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஓஏ எடுத்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0, டிஒய் ஈக்குவல் டு 0. அதுதான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க ஏபி யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கு. நீங்க இதுல எக்ஸை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒய்யை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய்னு போடலாம். ஓகேவா? இல்ல ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் போடலாம். ஸோ இப்போ நான் இதை போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒய் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் போட்டுருவேன். டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா -1. ஸோ அப்போ டிஒய் இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் டிஎக்ஸ்ன்னு போட்டுருணும். அப்போ இதை ரெண்டையும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறோம், எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து லிமிட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது பிஓ. பிஓ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், எக்ஸ் ஈக்குவல் டு 0, அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து ஸ்ட்ரிப்பு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிப்பு வரைகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த டோ வி பை டோ ஒய் மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ டிஎக்ஸ் டிஒய் போட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்ட்ரிப் வரையணும். ஸோ இப்போ இது உங்கள் பழைய மெத்தட் படி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே டச் ஆகுதுன்னா இங்கே டச் ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே டச் ஆகுதுன்னா இங்கே. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், 1 மைனஸ் ஒய். அதான் அப்பர் லிமிட். பாட்டம்க்கு போனீங்கன்னா இங்கே வந்துடும். இந்த ஸ்ட்ரிப்பை பாட்டம்க்கு கொண்டு போய் டச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்துடும். இந்த இடம் என்னன்னா ஒய் ஈக்குவல் டு 0. அண்ட் டாப்புக்கு கொண்டு போனீங்கன்னா அப்படியே சின்னதாகிட்டே போய் இந்த இடத்த டச் பண்ணும். இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ வந்து 1. அவ்வளோதான். இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கிரீன்ஸ் தியரம்.